இந்த கூட்டத்துக்கு ஆரம்பமாக கண்ணன் சங்கீதங்கள் 14 பாடுவோம். கண்ணன் சங்கீதங்கள் 14. சேனையதீவனம் கர்த்தருவே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே பரமோதவே பரமன்பர்க்கு அதை அறிவே Hallelujah.
ஆனந்தமே பாரமானந்தமே இயேசு அண்ணாதினம் ஆனந்தமே இயேசு அண்ணாதினம் ஆனந்தமே இந்த பூவில் ஒரு சொந்தமான
பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெயர்பட்ட ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மா கரைதிரை ஒன்றுமில்லாமல் மாசத்துக்கும் குலையற்றதுமான ஒரு நிலைமையிலே தேவனை தரிசிக்க வேண்டும். மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதற்கிடையில் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஆணாக பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஏராளமான பேர் நித்தியத்தை குறித்து சிந்தித்திருக்கிறார்கள். அப்படி நித்தியத்தை குறித்து சிந்தித்த எழுத சொல்லுகிறார், அகத்திய மொழிவு சொல்லுகிறார், வணங்குவாய் எழுதுவது ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் புறமான சம்சாரம் ஒன்றில்லாமல் உலகத்தில் தான் வைத்து குருவாய் வந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்துவிட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாயை சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுதான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் 33 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அன்பான சித்தர்கள் சீசர்கள் 12 பேரை அவர்கள் ஏற்படுத்தி நீங்கள் கிராமமாக பட்டணமிடமாக சென்று பரலோக ராஜ்யம் சமீபத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நேற்றான திருச்சபையில நாங்கள் சொல்லுவதற்கு கடந்து இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மணவாளன் தன்னுடைய மணவாட்டிக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிற ஒரு இடம். மணவாளன் வருவதற்குரிய வெடி சத்தம் கேட்பது போல அவர் இந்த உலகத்தில் சொன்ன காரியங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நினைத்து பார்க்கிறோமா, எண்ணி பார்க்கிறோமா? இடத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளும் அவர்களை இழுத்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய அன்புதான் இன்றைக்கு சிறப்பாக சொல்லப்படுது. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தா, எப்படி அன்பு கூர்ந்தா, தேவன் தம்முடைய ஒரே குமாரன் உலகத்தை கொடுத்தார். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரன் பரிசலத்தை கொடுக்கும் போது நிறுத்தி என்று சொன்ன ஆண்டவர் சொந்த குமாரன் வெளியிடப்படுவோம். ஏனென்று சொன்ன பலி இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை. இந்த ஆத்மா மீட்கப்படுவதற்கு பலிபடத்தில் ரத்தம் தான் கொடுக்கப்படுது. ரத்தம் சென்றதெல்லாம் பாவனைக்கு உண்டாகாது. இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய குமாரன் உலகத்துக்கு அனுப்பி பலியை செய்து முடித்து விட்டார். ஒரே தரம் வெளியிடப்பட்டார். ஒரே மேலுடைய கீழ்ப்படியாமல் ஒரே ஒரு தரம் இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்திக்கிறார். அவருடைய ரத்தத்தை குறித்து நாம் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு. ஏனென்று பரலோகம் இப்படிப்பட்ட பாவமும் அக்கிரமும் செய்கிற ஒரு இடம் அல்ல. திருச்சபையில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வருவான், நன்றாக காணிக்கப்பட்டு கடந்து சென்று விடுவான். திருச்சபை வாழ்ந்தவன் மனம் திரும்பவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, பாவ மன்னிப்பு பெறவில்லை. உலகத்தை விட்டு கடந்து போய் ஒரு விதத்தில் கடந்து போய்விட்டார். கடந்து போன பிறகு நரக பாதாளத்துக்குள்ள வேதனைப்படுகிறார். ஐயோ, அக்னியாக இருக்கிறது, வெந்து சாகரன்னு சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலே பார்த்த பரலோகத்தின் மகிமை, அந்த மகிமையை பார்த்தவன எப்படியாவது பரலோகத்தின் திருச்சபையில இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறனே, ஏராளமான பிரசங்கமாக வந்து இந்த பரலோகத்தை குறித்து சொல்லி இருக்கிறார்களே, அந்த பரலோகம் ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது பரிசுத்தமான ஒரு இடம். அந்த பரிசுத்தமான இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார், நாம் திவரை நோக்கி பார், எந்த பாதையாயினோ தள்ளமாட்டே என்கிறார். துரோகம் செய்த நோக்கி பார். இதெல்லாம் கேட்டு மனுஷன் மறந்துருமாம ரட்சிக்கப்படாம நாளைக்கு பார்க்கலாம் கடந்து போய் விட்டான். அங்கே பாதாளத்தில் சத்தம் போட பரலோகத்தில் சத்தம் கேட்டவுடனே ஆண்டவர் கூட்டுவாங்க அப்படின்ட்டார். கூட்டு வந்து அங்கே விட்டாச்சுன்னா பார்க்குறான். பிரகாசமான ஒரு இடம், அது அதிசயமான ஒரு இடம், ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த பரலோகத்தை பார்த்தா சந்தோஷம். ஐயோ, அங்கே நரக பாதாளத்துக்குள்ள வெந்துக்கிட்டு இருந்தேன், அக்னியை எயிர்ச்சிக்கிட்டு இருந்து இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கான். பரலோகத்தை பார்க்குற எல்லாரும் அழகழகா இருக்கிறாங்க. தேவதூதர்கள் உண்மையமான அந்த முடியோடு தங்க அந்த அரண்மனையில ஜொலித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது இந்த நரகத்துக்கு தப்பி வந்துட்டுன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுகிறான். அப்படியே பார்க்குறான், நல்லா இருக்குது. கொஞ்ச நேரத்தில் தன்னை பார்க்கலாம்.
அவன் அழுக்கா இருக்கிறான், மற்றவங்க மாதிரி அவன் வெண்மையா இல்லை, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமான்னு பார்க்கிறான், ஒளியதுக்கு இடம் இல்லை, ஒழிக்க முடியல. ஏன்னு சொன்னா எல்லாரும் பரிசுத்தமா இருக்கிறாங்க. பரிசுத்தம் இல்லாம இருக்க முடியாது, கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனமே அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறது. திருச்சபைக்கு வரும்போது ஒரு அருமையான ஒரு பாவரிக்கை ஜெபம். நான் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் வழியை போனவன் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தவன் சொல்லி அறிக்கை செய்கிற ஒரு காரியம். இந்த அறிக்கை எதற்காக? பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், கேட்டு நமக்கு மன்னிப்பு தருகிறார். ஏன்னு சொன்ன உலகத்துல இயேசு வந்து அந்த அன்பினாலே பாடுகளையெல்லாம் சகித்து அந்த அன்பினாலே பாவத்தை மன்னித்திருக்கு. இதுக்கு நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சிகளை ஏன் இந்த சத்தம் கொதிக்குதுன்னு சொன்னா, சுத்திகரிக்கப்படாம அங்கே போகும்போது நான் கேட்டேனிலேயே வாழ்வேன் கையை கரைஞ்சுக்கிட்டு இருக்கிற பரலோகத்தினுடைய வாசல் யாருன்னு சொல்லி கேட்கும்போது, இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்போது ஒரு மனுஷன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? கற்பனை கை கொள்ளுப்பா, சிறுவயதிலிருந்து கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்ன செய்யணும்? ஆண்டவர் அன்பு கூர்ந்து சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திர கொடு, பரலோகத்துக்குள்ள பிரவேசித்துலாம், விட்டு விட மனமில்லை, துக்கமுகமாய் போய் விட்டான். இப்ப அந்த பரலோகத்துக்குள்ள போக முடியல, உள்ள போக முடியல, வெளியே இருக்கிறான். இந்த இளையகுமாரனுடைய சத்தத்தை பார்க்கும்போது மூத்தம் வர்றான், அங்க சந்தோஷம் கழிப்பு பார்த்தோட உள்ள போக மனசு இல்லை. மனம் திரும்பி வந்த அந்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரவேற்பு, அந்த மகிமை, மாட்சிமை, அந்த சந்தோஷம், இந்த உலகத்துல இந்த திருச்சபையில மாத்திரம்தான் சொல்லப்படுதவர், எங்கும் சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி ஒரு விடுதலை, ஒரு உயிர்த்தெழுதல் இயேசு இந்த உலகத்திலே செய்து காண்பித்து விட்டார். மனிதனால் கூடாதது தேவன் செய்து கொடுத்து விட்டார். மனுக்குலம் பாவத்தின் வல்லமையினாலே அடிமைப்படுத்தப்பட்டு பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிற அந்த துக்கத்தை அவர் சுமந்தார். ஆகினாலே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறதுக்கு ஆக்கிரமித்திற்கு இல்லைன்னு சொன்னபடி இந்த உலகத்தில் வந்த இயேசு ஆவியிலே என்ன செய்யப்பட்டார்? உயிர்ப்பிக்கப்பட்டார். தேவ தூதர்கள் காணப்பட்டார். அந்த நோவாவின் காலத்திலே மரித்தவர்களுக்கு போய் பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எருசலேமை பார்த்து ஆண்டு சொல்லும்போது, எருசலேமே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயனால் நலமாயிருக்குமே, நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லும்போது அது பிந்தி போகிறது. நம்முடைய நினைவுகள் வேறு பக்கமாக திரும்பி மனம் திரும்பக்கூடிய காலங்கள் நம்மை விட்டு அப்படி கடந்து போய்விடும். ஏன்னு சொன்னால் கர்த்தர் சமீபமாக இருக்கும், அவர் நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் நமக்கு சமீபமாக இருக்கும் பொழுது கூப்பிட்டார், செவி கொடுப்பார். ஆகினால்தான் இந்த நாளில் திருச்சபையில் சத்தம் பரலோகத்துக்கு போகும்போது பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்துக்கு நம்ம சொந்தக்காரர்களாக காணப்படும் சொன்னால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வருது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஏராளமான சத்தங்கள் பூமியில சொல்லப்பட்டு கொண்டே இருக்க காரணம் என்ன சொன்னால், அவருடைய ராஜ்யம் நித்தியமானது. அங்கரங்கள் துளைக்க சங்கூதி சூரக்க தொங்கி போத்தில் மாறிக்க, அங்கரங்கள் துளைக்க சங்கூதி சூரக்க தொங்கி போத்தில் மாறிக்க, சுத்திகரிக்கன்னா இந்த இருதயத்தை தான் உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு ஆவியானவர் உள்ளவர். இருதய கண்ணாடியில் ஒரு புஸ்தகத்தை நீங்க பார்த்திருக்கலாம்.
அந்த இருதலை கண்ணாடிய புஸ்தகத்துல உள்ள பயங்கரமான விலங்குகளா இருக்கும். அப்போ மனுஷனுடைய முகம் கடூரமா இருக்கும். அந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிற அந்த புறாவை போல உள்ள வரும்போது ஒரு வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்தோடனே இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த விலங்குகள், அந்த கொடூரமான தண்ணி உள்ள அந்த குணங்கள் எல்லாம் அப்படி விலைக்கு ஓடி வெளியே வந்துடும். மனுஷனுடைய முகம் பிரகாசிக்கப்படும். அதான் மனம் திரும்புதல், பழையவைகள் ஒளிந்துவது எல்லாம் புதிதாயின. ஒரு கிறிஸ்துக்குள் எல்லாம் புது சிருஷ்டி. பழையதல்ல, பழையது மாம்சத்தினுடைய சாயல், ஆதாமின் சாயல். ஆனால் புது சிருஷ்டி இயேசுவின் சாயல், ஒரு சாந்தமான ஒரு சமாதானத்தின் சாயல், ஆவிக்குரிய தன்மை. இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை தருவதற்காக அன்பின் கயிறுகளினால இழுத்தேன். ஒரு அன்பை குறித்து சொல்லி நாம் இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இங்கிலாந்து தேசத்தில் ஒரு மாலுமி கப்பலை ஓட்டி கொண்டு வந்தார். ஆயிரக்கணக்கான பேர் கப்பலில் இருந்தாங்க. அந்த கப்பல் துறைமுகத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. தீ பிடிச்சிட்டு, மாலுமி அறையில் தீ பிடிச்சிட்டு, மாலுமி தப்பிச்சிடலாம். ஆனால் பார்த்தாரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் கரையோடு சேர்க்கணும்னு சொல்லி, தான் எரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் அந்த அக்னியின் அகோரத்தையும் தாங்கி கொண்டு அந்த சுக்கானை பிடித்து விடவே இல்லை. அந்த துறைமுகத்தில் கொண்டு சேர்த்துட்டார். சேர்த்து பிறகு அந்த மாலுமியை தூக்கிட்டு போகும்போது, அந்த மாலுமி இருந்த அறைக்குள்ள வரும்போது கறிக்கட்டையா இருந்தார். தூக்கிட்டு போகும்போது எல்லாரும் அழுது என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மனுஷன் எங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்துராவிட்டால் இயேசு உங்களுக்காக எனக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரா? அவர் கொடுத்து மரணத்தை ஜெயித்து மகிமையை காண்பித்திருக்கிறார். ஆகினால்தான் இந்த உலகத்துல ஆண்டவர் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்தார். மகிமை, மாட்சிமை, உன்னதம். அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா வேற எந்த காசு பணம் கொடுத்தாலும் போக முடியாது. ஒரே ஒரு காரியம், இயேசுவின் ரத்தத்தின் அடைந்தவர்கள், இயேசுவின் ரத்தத்தின் அடைந்தவர்கள் காரியத்தை மாத்திரம் சொல்லி சுருக்கமாக முடித்து விடுங்க. ஒரு பிரஜாதி மார்க்கத்தில் ஒரு பாட்டியம்மா அவங்க வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்தை கேட்டாங்க. பாட்டி, நமக்கு இந்த உலகம் சொந்தமல்ல, மகிமை இருக்குது. மனம் திரும்பி நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வேறு இடமே கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசு உங்களுடைய பாவத்தை சிலுவையில சுமந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இந்த பாவத்தை அறிக்கை செய்தீங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஒரு பரலோகத்துக்குரிய ஒரு நிச்சயம் கிடைச்சிட்டு நரகத்துக்கு குறித்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஆகினால இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க பாட்டி. வாலிப நாட்கள்ல நல்ல ஒரு திடகாத்திரமா இருக்கும்போது அந்த பாட்டிக்கு சொல்லியாச்சு. பாட்டி சொல்லிட்டாங்க, அந்த ஆண்டவருக்கு நல்ல இடத்தை தரணும், யாருக்கு எந்த அநியாயமும் செய்யல. காலங்கள் உருண்டு போனது. கடைசியில அவர்கள் சரீரம் பலவீனம். ஏன்னு சொன்னா சின்ன வயசுல ஒரு தோற்றம் இருக்கும், பாலிபத்தில் ஒரு தோற்றம் இருக்கும், முதுமையில ஒரு தோற்றம் இருக்கும். மனுஷன் மாயைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான், புல்லுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான், புகையை போல புகையின்னு காணாமல் போகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யாரது வாரிக்கணும்னு அறியான். ஆகினாலே பாட்டி, நீங்க மனம் திரும்பிடுங்க, ரட்சிக்கப்பட்டுருங்க, பாவ மன்னிப்பு பெற்றுடுங்க. இல்லை தம்பி, கடைசியில சரீரம் அப்படியே மாறிக்கிட்டே இருந்துச்சு. சரி, கை கால் பலம் குறைஞ்சது. கடைசியில் அவங்க யாரை பின்பற்றினாங்களோ அந்த காரியங்கள் வந்திருந்ததை வெளிப்படுத்தினாங்க. எப்படி வெளிப்படுத்தினாங்க தெரியுமா? யாரெல்லாமோ வந்திருக்கிறாங்க, கையெல்லாம் வந்திருக்காங்க, எண்ணிய கெட்டி கொண்டு போறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை உண்மையாக நடந்த ஒரு காரியம். எதற்கு சொல்றோம்னு சொன்னா, இந்த சரீரத்தில் நம்ம நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், கடைசியில மகிமைக்கு போவதற்கு இந்த உலகத்தில் ஒரு மனம் திரும்புதல் தேவை, ஒரு பாவ மன்னிப்பு தேவை.
ஒரு ரட்சிப்பு தேவை, அதை இயேசு தருவதற்கு இருதயத்தை திறந்துதான் சொல்லி கேட்கிறேன். இந்த வாசல்படி இந்த கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் திறக்கானவன் என்னுடைய பலாத்காரம் எழுச்சி வர முடியாது. வாலிப நாட்கள்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிப தங்கச்சி இயேசுக்கு ஒப்பு கொடுத்தாங்க, மனம் திரும்பினாங்க, பாவம் மன்னிப்பு பெற்றுனாங்க, பரிசுத்தமாயிட்டாங்க. டீச்சர் ட்ரைனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, படிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வயிற்றுல ஒரு கட்டி வந்துச்சு, பலவீனம். எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தாங்க, சுகம் கிடைக்கல. கடைசியில் வேலூருக்கு போனாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோடனே ஆப்ரேஷன் பண்ணிருங்க, படுற கஷ்டத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி செய்யுங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆனால் உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமையில வந்துட்டாங்க. உங்க ஊர் உடம்புடின்னு சொல்றீங்க, அது வரைக்கும் தான் உயிர் கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. நான் சரி லூக்காசுக்கு வைத்து இருக்கும்போது அந்த சகோதரி பார்க்கறதுக்கு ஊரில் ஒரு சில போய் பார்க்குறாங்க. தங்கச்சி எப்படி இருக்காமா? நல்லா இருக்காங்க. ஆனால் மருத்துவர்கள் இப்படிதான் சொல்லி அனுப்பியிருக்காங்க, நீங்க கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர்கள் வந்திருக்காங்க, வாழ போகிறேன். இதை கேட்டவுடனே பக்கத்தில் இருக்கிற சகோதரி கண்ணீர் விட்டு ஆடுறாங்க. ஐயோ, தங்கச்சி உலகத்தை விட்டு போகிறாளேன்னு சொல்லி அவள் லேச திரும்பி சொல்றா, அக்கா அக்கா எதுக்கு இந்த உலகத்தை விட்டு போற தெரியுமா? பரலோகத்தில் வாழ போகிறேன். என்ன சுகமாக, என்ன சுகம், சமூக பேரானந்தம், பரமானந்தம், சுகானந்தம், அதை கண்டு அனுபவித்ததென்ன சுகம். பொன்னகர் மேடையில் நேரம் பாடலாம், பொன்னகர் மேடையில் நேரம் பாடலாம், கிண்ணறம் தம்புருவினை கிண்ணோசை கேட்கலாம், கிண்ணறம் தம்புருவினை கிண்ணோசை கேட்கலாம். என்ன சுகம், ஆக என்ன சுகம், இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது சொல்லி சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் சொல்லி 1 யோவான் 1:3 சொல்லப்படுகிறது. ஒரு நாள் எங்க ஊழியத்தில் கடந்து வந்து கொண்ட ஒரு மனுஷருக்கு ஒரு சுகமேன பலவீனம் காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில நீங்க கிடைக்க மாட்டான்னு சொல்லி ஒரு நிலைமைக்குள் வந்த உடனே இந்த ஊழியக்காரர் பார்க்கறதுக்கு கூட ஊழியத்துக்கு போனவர்கள் பார்க்கிற சகோதரனை நான் கேள்விப்பட்டேன், சுகவீனமா இருக்கான், பலவீனமா இருக்கான் சொல்லி கேள்விப்பட்டேன். ஆகினால வந்திருக்கேன். எப்படி இருக்கான்? இப்பா எனக்கு மரணம்னு சொன்னா பயமா இருக்குப்பா, மரணம் பயமா இருக்கு. ஏன்பா? ஏசு நம்ம கொடுக்கிறாரா, ஆமே உயிர்த்தலும் ஜீவனமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்களா? இல்லப்பா எனக்கு மரணம்னா பயமா இருக்கு. சரி வா ஜோம். ஏதாவது பாவம் இருந்துச்சுன்னா பரலோகம் தெரியாது, பரலோகத்தை அது மறைச்சிடும். ஒரு சின்ன பாவம் இருந்தாலும் பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். ஆகினால ஜோம் பண்ணுவான்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. 2 பேரும் அழுது ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணி இவர் போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு வரேன், ஆண்டவர் மீன் ஜோம் பண்ண, நானும் ஜோம் பண்றேன். 2 நாள் கழிச்சு வந்தார். கழிச்சு வந்த உடனே கேட்கிறாரு, சகோதரனுக்கு எப்படி இருக்கான்? எனக்கு ஒரு காட்சி தெரிந்து பார்த்தது, ஒரு கோழி முட்டை சுத்தி சுத்தி வந்து பார்த்தது. கோழி முட்டை சுத்தி சுத்தி வருதான். என்னப்பா செய்தான்? கொஞ்ச காலத்துக்கு முந்தி வயல்ல சரியான விளைச்சல்ல பக்கத்து தோட்டத்துக்காரன் சொன்னான், நீ காசு கூட நான் பண்ணியிருந்தா செய்தாச்சு. இன்னைக்கு எனக்கு அந்த பாவம் பரலோகத்துக்கு போறதுக்கு தடையா இருக்குது பார்த்துக்க அப்படின்னு திரும்பவும் 2 நல்லா ஜோம் பண்ணி அழுது ஜோம் பண்றாங்க. ஜோம் பண்ணும் போது அங்க ஜோம் பண்ணிட்டு போயிட்டாங்க. திருப்பி 2 நாள் கழிச்சு இப்போ எப்படி இருக்குப்பா அப்படின்னு பட்டணம் தருது, பரலோகத்தினுடைய காட்சி தருது. மாட்சி நீகும் மோட்ச நகர் வாங்கி வாங்கி சொல்லுங்க, மாட்சி நீகும் மோட்ச நகர் வாங்கி வாங்கி சொல்லுங்க, அந்த மகன் பாடிக்குள் போது
அந்த மங்களத்தில் பாடிக்குள் போதேவே பட்டணத்தில் நீதியெல்லாம் சுத்தம் பண்ணாமே பட்டணத்தில் நீதியெல்லாம் சுத்தம் பண்ணாமே அங்கே பாடுவோம் மாடுவோம் கோடி அங்கே பாடுவோம் மாடுவோம் கோடி எவ்வளவு பெரிய சந்தோஷம். நாள் பணித்தளத்தில் ஒரு நல்ல ஒரு மிஷனரியில கைக்குள்ள ஒரு தம்பி, வாலிப தம்பி, விஜாதி மார்க்கத்தை சேர்ந்த தம்பி, அவன் என்ன செய்தானா, கொஞ்சம் அவனுக்கு ஒரு பலவீனம் உண்டு. அந்த பலவீனத்தின் மத்தியில் அந்த மிஷனரிகள் கொடுக்கிற சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டு தான் போவான். அவன் அப்படி ஒரு நாள் சாப்பிடாம சுவிசேஷத்தை சொல்லுங்கிற ஆர்வத்தில் போயிட்டான். போனவங்களுக்கு அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு அந்த உடனே மிஷனரி கூப்பிட்டு ரொம்ப சொல்ல மாட்டாங்க, தம்பி ஒரு ஆபத்தாருன்னு என்னப்பா சொல்ல முடியும், யாருக்கு பதில் சொல்ல முடியும், இப்படி பண்ணிட்டு சொல்லி சத்தம் மாட்டோம்னு அழைச்சிட்டு அப்படி ரூமில் படுத்து தூங்கிட்டான். தூங்குற உடனே அவனுக்கு ஒரு காட்சி தெரிஞ்சிருக்கு. தகப்பனும் தாயும் அவங்ககிட்ட வந்து, நீ அந்த பாதைக்கு போகாதன்னு சொன்னோம்ல, நீ எங்களை மீறி என் போனான்னு சொல்லி நீ என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் பெரிய ஒரு பள்ளத்தாக்கத்தை கொண்டு விட்டுட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு சாத்தான் செய்கிற ஒரு காரியம் தெரியுமா, எங்க பின்னாலும் சொல்லி கூட்டு போய் கச்சாப்பு கடையில கொண்டு அறுக்கிற ஆட்டை கொண்டு கொலையை காட்டி கொண்டு விட்டுட்டு போறது போல பாவத்தை செய்ய வச்சு அங்க கொண்டு விட்டுட்டு கட்டிட்டு போயிடலாம். உள்ள ஒரு ஆடு இருக்கும்போது தான் தெரியுது அடுத்த ஆடு தான் நம்மளை அறுக்கும்போது ஐயோ என்று சொல்லி சத்தப்பட வேண்டியதுன்னு சொல்லி பயம். இவன் முடிச்ச உடனே பார்த்தா இயேசுவே இயேசுவேன்னு சொன்னா முழிச்சுக்கிட்டான். முழிச்ச உடனே என்ன சொன்னான் தெரியுமா, பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு, ஜீவன் தப்புன்னு இயேசு சிலுவையில மரித்திருக்கிறார், அவர் விசுவாசிங்க ரட்சிக்கணும் ஓடி வேகமா சொன்னான். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே பாதாளத்திலே கைத்தனியவர் தேவனை படுகின்றார், ஏழாந்தரோ ஆபரகாமடியில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றார். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம். சின்ன ஜவுமணி தான் காணிக்க எடுப்பாங்க. ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போகணும் பரிசுத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில போய் சேரணும். ஆண்டவர் வரும்போது அந்த ரிசல்ட் தெரியும். இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சுன்னா ரிசல்ட் தெரியும் போது எல்லாரும் அவரோடு எதிர்பார்த்திருப்பாங்க, என்ன நடக்க போகுதோ, யார் வெற்றி பெற போகிறாங்களோ. இதே போல நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு பதில் கொடுக்க அவனவன் தன் தன் கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் சொல்லிட்டார். இன்னைக்கு ஒரு லதா மங்கேஷ்கர் உலகத்துல ஒரு பெரிய அர்ப்பணிகள் இருந்தாங்க. அவங்க கடைசியில் சொன்ன காரியம், நான் இப்போ ஒரு சின்ன ஒரு ரூமுக்குள்ள இருக்கேன், வியாதிப்பட்டிருக்கேன், ஒரு சின்ன நைட்டி தான் போட்டிருக்குது, எவ்வளவோ ஆடைகள் இருக்கு, எத்தனையோ செருப்புகள் இருக்கு, எவ்வளவோ பணங்கள் இருக்கு, எவ்வளவோ சொகுசு பங்களா இருக்கு. எனக்கு இந்த ஜெபம் பண்றவங்க சொன்னதுதான் உண்மை. அவங்க வந்து பிரார்த்தனை பண்றவங்கன்னு கேட்டாங்க, அவங்க சொன்னதான் உண்மை. மரணங்கள் நிச்சயம், மரணத்துக்கு பிறகு எனக்கு ஒரு 5 அடி நிலம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மரண நதி வேகமாக இழுத்துட்டு போகுது. மாடமாடியை கூடகோப்புற எல்லாம் போச்சுனே பக்தன் பாடுவார். அது மட்டுமல்ல, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுது, காப்பு கொலுசு எல்லாம் போச்சுது, ஒண்ணும் இல்லமா. இயேசுவை கண்டால் இயேசுவை என்று கண்டால் நித்தியம் ஆட்சி வருகிறது. சாட்சியம் பேசிக் கொண்டிருக்கிறார் சுவாமி. உலகத்திற்கு மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அதை ஒரு எச்சரிக்கை செய்தியும் அனைவருக்கும்
பாவங்களை மன்னியும், என்னுடைய இறைச்சியும் என்னை மீட்டுக் கொள்ளும் சொல்லி தகப்பனே உடைய சம்பளத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய கிருபையாய் இறங்கி மன்னிப்பையும் மீட்பையும் ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் தேவனாகிய ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வீட்டிற்கு தேவன் ஒரு கொடுத்து அவரை நீ மீட்டுக் கொண்டு ஜெபிக்கிற தகப்பனே அப்படியாக ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்குரிய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய் அனைவரையும் மாற்றுவது ஜெபிக்கிறோம். ஒளிபெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழ்த்து வருகிறோம் சுவாமி. அவர்களும் கர்த்தாவே மெய்யான தெய்வமாகி உண்மை ஏற்றுக்கொண்டு அல்லது இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து, சந்தோஷத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறிந்தவர்களாய் என்னுடைய உம்மண்டையிலே வந்து பாதத்திலே வந்து இந்த மீட்பையும் ரட்சிப்பையும் சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு கிருபையை கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை இந்த கூட்டத்தை பொருட்படுத்துவாங்க நேரமும் சமூக அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகமான ஜெபங்களும் ஜீவனமான